அந்த ரெண்டு வாழ்க்கையில உங்க வாழ்க்கை நாற்றம் எடுத்து காணப்படுதா? இன்றைக்கு இயேசு விசுவாசி. இன்றைக்கு இயேசு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியங்களை ஜெயிக்கும்படியாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பாவ சிந்தனைகள் காணப்படுதா? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையா? உன் கண்கள்ல பரிசுத்தம் இல்லையா? ஒரு ரகசிய பாவத்துல போராடிக்கிட்டு இருக்கையா? இயேசுவை நீ விசுவாசிப்பா என்றால் இன்றைக்கு தம்முடைய வல்லமை உன் சரீரத்தில் கர்த்தர் வழங்க பண்ணுவா. அப்பொழுது உன் கண்கள் பரிசுத்த கண்களாய் மாறும். உன் சரீரத்தில் இருக்கிற தீய உணர்ச்சிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். கர்த்தர் உனக்கு புது சரிதமாக மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கல்லறை இடத்தில் வந்தார். அந்த கல்லறையை புரட்டின பொழுது இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று கட்டளை கொடுத்தார். பாருங்க, செத்து போன மனிதன் உயிரோடு என்ன செய்தான்? எழுந்து வந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில பல நாளாக நாரி போன வாழ்க்கையை இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். நீ என்னை விசுவாசிப்பா என்றால் நீ என்னுடைய வல்லமையை பார்க்க முடியும். உன் குடும்பத்துல பல நாட்களாக நாரி போன சில பகுதிகள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த பகுதியில் நீ என்னை விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணுவாய் என்றால் நான் என் வல்லமையை வெளிப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசியங்கள் பார்க்கலாம். Joshua chapter 6 verse 1 to 5. எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சுற்றி ஒரு நாள் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவீர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக ஏல கடவீர்கள். அல்லேலூயா. இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பட்டணம் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப எருசலேம் அலங்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல 12 வாசல்கள் உண்டு. 12 வாசல்கள் மேல 12 கோபுரம் உண்டு. 12 கோபுரத்துக்கு மேல 12 காவலாளி இருப்பான். என்ன, யார் இருப்பான்? 12 காவலாளி இருப்பான். எதுக்கு அப்படின்னா, எதிரிகள் வராங்களா, வந்தா இந்த இவர்கள் எக்காலம் ஊதி ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா அலர்ட் பண்ணி எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்வார்கள் என்றால் அந்த கோபுரம் இருக்கும். அதுபோலதான் இந்த எரிகோ பட்டணம் என்ன செய்யப்பட்டிருந்தால் மிகப்பெரிய அலங்கமாக என்ன செய்யப்பட்டிருந்தால் கட்டப்பட்டிருந்தது. இந்த எரிகோ பட்டணம் 8 ஏக்கர் நிலம் உள்ளது. எத்தனை ஏக்கருங்க? 8 ஏக்கர் நிலம். அதை சுத்தி என்ன இருக்குது? கோட்டை சுவர் இருக்கு, மதில் சுவர்கள் இருக்கு. 30 அடி உயரம் உள்ளது அந்த மதில் சுவர், 20 அடி அகலம் உள்ளது அந்த சுவர் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. 8 ஏக்கர் நிலம். அன்னைக்கு இருந்ததான அந்த கானானிய ராஜாக்கள் 31 ராஜாக்கள் இருந்தாங்க. 7 வித ஜாதிகள் இருந்தாங்க. எத்தனை ராஜாக்கள்? 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் இருந்தாங்க. இந்த கானான் தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இந்த கானான் தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லிதான் கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். இந்த கானானியர்கள் எல்லாரும் எதை மிக பெரிதாக நம்பினார்கள் என்றால் இந்த எரிகோ பட்டணத்தை பெரிதாக நம்பினார்கள். ஏனென்றால் இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் வணங்குகிறதான கானானிய தெய்வங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பது அவருடைய நம்பிக்கை. இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி இருந்ததான கானானிய ராஜாக்கள் எல்லாரும் இந்த எரிகோ பட்டணத்தை மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த எரிகோ ராஜாவும் இந்த பட்டணத்தை மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த பட்டணத்தை யாராலும் இடிக்க முடியாது. தலைமுறையாக பல ஆண்டுகள்
காலங்களாக கானானிய கடவுகள் அதை கட்டி வைத்திருக்க அதை பாதுகாத்துக் கொண்டிருந்தது என்று அவர்கள் அதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த கானானிய கடவுள்கள் பல ஆண்டுகளாக பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த கோட்டை சுவரை இடிந்து விழும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு இதை செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சாத்தான் பல ஆண்டுகளாக அலங்கத்தை ஏற்படுத்தி சாபம் என்ற அலங்கத்தை அவன் கட்டி வைத்திருக்கலாம், வியாதி என்ற அலங்கத்தை கட்டி வைத்திருக்கலாம், உன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்ற அலங்கத்தை கட்டி வைத்திருக்கலாம். பல ஆண்டுகளாக சாத்தான் உன் வாழ்க்கையில ஒருவரும் உள்ளே போகாதபடிக்கு, ஒருவரும் வெளியே வராதபடிக்கு அவன் கட்டி வைத்திருக்கலாம். அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த அலங்கத்தை இன்றைக்கு கர்த்தர் இடிந்து விழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த எரிகோ ராஜா பார்த்தான், அன்று இருக்கிற சுற்றி இருக்கிற ராஜாக்கெல்லாம் பார்த்தாங்க. கர்த்தர் யெகோவா தேவன் மெய்யான தெய்வம் என்பதை அன்றைக்கு இருந்ததான எல்லா ராஜாக்களும் மேக்சிமம் அறிந்திருந்தார்கள். யெகோவா தேவனை குறித்து அந்த மதிலுக்குள் இருந்ததான ராகாப் வேசிக்கு கூட என்ன செய்திருந்தது, தெரிந்திருந்தது. ஆனாலும் இந்த எரிகோ ராஜாக்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்றால், அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். தாங்கள் வணங்குகிறதான பாகால், தாங்கள் வணங்குகிறதான தாகோன், தாங்கள் வணங்குகிறதான கானானி தெய்வங்கள் இதை காத்து கொண்டிருக்கிறது. இந்த கோட்டை சுவரை யாரால் என்ன செய்ய முடியாது, இடிக்க முடியாது என்பது அவருடைய நம்பிக்கையாக என்ன செய்ததாக காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று தெரியுமா? அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு உன் வாழ்க்கையில தலைமுறையாக சாத்தான் பல ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிற அந்த அலங்கத்தை இன்றைக்கு கர்த்தர் இடிந்து விழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம். அப்படித்தான் பல வேலைகளை சாத்தான், நிறைய வேலைகளுக்கு நீங்க உள்ளக்க போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்க வாழ்க்கையில காணப்படலாம். என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் முன்னேற்றத்தை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நான் தடைப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணம் என்ன? சாபம் ஒரு காரணமாக இருக்கலாம். சாத்தான் அந்த சாபம் என்ற அலங்கத்தை ஏற்படுத்தி வைத்து நீ முன்னேறக்கூடாதபடிக்கு, நீ இயேசுவுக்காக எழும்ப கூடாதபடிக்கு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் என் வல்லமை நான் வெளிப்படுத்தி சாத்தான் பல ஆண்டுகளாக பரம்பரையாக உன் வாழ்க்கையில எழுப்பி வைத்திருக்கிற அலங்கத்தை நான் இடிந்து விழ பண்ணுவேன். நான் அதை இடிந்து விழ பண்ணி நீ அதை சுதந்திரிக்கும்படி செய்வேன். நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க போறீங்க? அன்றைக்கு ராஜாக்கள் எல்லாம் கலங்கிருந்தான். முதல் என்ட்ரன்ஸ் கானானுக்குள்ள முதல் என்ட்ரன்ஸ் எரிகோ தான். இதை இடிந்து விழுந்துட்டா அன்றைக்கு இருக்கிற கானானியருக்குள்ள எல்லாம் பயங்கரமான பயம் வந்துருச்சு. கர்த்தர் முதல்ல யோசுவாவை கொண்டு என்ன செய்தார் என்றால் அந்த எரிகோ பட்டணத்தை இடிந்து விழும்படி செய்தார். யோசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். எபிரேய பதத்துல இயேசுவா அப்படிங்கிறது தான் நம்ம ஜோசுவா அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷ்ல ஜோசுவா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த கிரேக்க பதத்துக்கு யோசுவா அப்படிங்கிறதா இயேசுன்னு அர்த்தம். இயேசு, அந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த எரிகோ பட்டணத்தை இடிந்து விழும்படி செய்தது போல இன்றைக்கு நீ இயேசுவை விசுவாசிப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில இன்றைக்கு இதுவரைக்கும் சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருந்த எல்லா சாப அலங்குகளை கர்த்தர் இடிந்து விழ பண்ண போகிறார். சாத்தான் பல ஆண்டுகளாக வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருப்பான், அங்கங்கமா கட்டி வச்சிருப்பான். ஒருவரும் உள்ள போகவும் முடியாது, ஒருவரும் வெளியே வர முடியாத பகுதியாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த சாபத்தை முறிக்கக்கூடிய வல்லமை வெளிப்பட போகிறது. இனி உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படுவார்கள். இனி உன் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இனி பலவீனன் எவனும் பலவான் என்பான். கர்த்தர் அதை செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்தார் தெரியுமா? 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிற. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்காம சில பகுதிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிப்பா என்றால் நான் இன்றைக்கு வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுத்த போகிறேன்.
என் வல்லமை வெளிப்பட்டு நீ அடைக்கப்பட்ட வாசல் உனக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரும் பூட்டாதபடிக்கு திறக்கிற தேவன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது, நீ அடைக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரும் அடைக்க கூடாதபடிக்கு உனக்கு அதை செய்ய போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது விதமாக சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறோமா இருக்கிறவர் சொல்கிறதாவது. இந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில லாக்கா இருக்குது, யாருமே திறக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றேன்னா அதை திறக்கிறேன். இயேசு இறங்கி வருகிறார். வாழ்க்கையில தலைமுறையா கட்டப்பட்ட அலங்கத்தை இடிஞ்சு விழ பண்ணி இன்னைக்கு இயேசு வந்ததை திறக்கிறாரு. இயேசு வந்ததை திறக்கிறாரு. இனி யார் அதை லாக் பண்ண முடியாது. சாத்தான் நினைத்தால் லாக் பண்ண முடியாது. மனிதர்கள் நினைத்தால் லாக் பண்ண முடியாது. கர்த்தர் அற்புதம் செய்கிறதை காண போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறோமா இருக்கிறவர் சொல்லுகிறதா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பல ஆண்டுகளாக உங்க வாழ்க்கையில நீங்க திறக்கப்படாம இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து இவ்வளவு நாள் தேடி வந்ததுனால கர்த்தர் திறக்கிறேன்னு சொல்றாருமா. கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என்ன இருந்துங்க? நிறைய பேர்ல நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத நிறைய பேர்ல இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம், தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். அவரை நம்ம விடல. அவரை என்ன செய்யல, விடாம நீ தேடி வந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனா நீ என்னை தேடினபடினா நான் திறக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாத்தான் பூட்டி வச்ச கதவுல இன்னைக்கு கர்த்தர் திறக்க போறாரு. சாபங்கள் பூட்டி வைத்த கதவெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறாரு. உன் வாழ்க்கையில நீ அற்புதத்தை பார்க்க போற. இந்த செய்தி முடிவுல நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உனக்கு சில கிருபையை தர்றார் பாருங்க. இதோ யூதர் இல்லாதிருந்தும் தாங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை யார் யார் அற்பமா எண்ணாங்களோ, இதுவரைக்கும் யார் யார் உன்னை மதிக்காம இருந்தாங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நான் புறஜாதிகள் மத்தியில் உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். புறஜாதிகள் உன்னை பார்த்து இயேசு கூட இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அதை காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலுங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி பூமியில அழிவு வரும், இனி பூமியில பஞ்சங்கள் வரும், பூமியில பல காரியங்கள் வரலாம். ஆனால் நீ என்னை இதுவரைக்கும் உண்மையாய் பின்பற்றினபடினால் அந்த காலத்திற்கு நான் உன்னை விலைக்கு தப்புவிப்பேன். நீயும் உன் சந்ததியும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இறுதியாய் கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு புத்தியை சொல்லுகிறார். மகனே மகளே, இதுவரைக்கும் நீ என்னை விசுவாசித்து வந்து விட்டாய். பல பிரச்சனைகளை நீ சந்தித்தது உண்மைதான். இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையில் வாசலை திறக்கிறேன்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் இனி உன்னை சோதனை காலத்திற்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ பல சோதனைகள் வழியாய் வந்தது உண்மைதான். இன்றைக்கு அந்த சோதனை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இனி அந்த தீங்கு உன்னை தொடர்வதில்லை. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நடத்து நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நீ கொஞ்சம் பலன் இருந்த நாமத்தை மறுதலியாமல் இதுவரைக்கும் என்னை பின்பற்றி வந்தபடியினால் இதோ சாத்தான் உன் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக கட்டி வைத்திருந்த அலங்கத்தை நான் இடிந்து விழ பண்ண போகிறேன். இனி உனக்கு வாசல் திறக்கப்படும். இனி ஒருவன் அதை பூட்ட முடியாது. இனி அந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்கிறத பார்ப்பீங்க. இனி உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவதை காண்பீர்கள். இனி உன் வாய் ஆனந்த கலிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என் வார்த்தை நான் தீவிரமாய் நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The glory to Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை பயன்படுத்தணும். அந்த கன்ஃபஸிங் என்னதுங்க? கன்ஃபஸ், அறிக்கை பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு கிரியை செய்யணும். அப்ப கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. வாசியங்கள் பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமாக. வாசியங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனாருக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்தோனிலே ஒரு பாளையம் ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கோபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தாயத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனை என்று பேர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்ய நினைத்த தடைபடாது. கர்த்தர் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், சவுலுடைய குமாரன் யோனத்தான், சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படியாக வந்து நிற்கிறார்கள். இந்த சைடு ஒரு மலை உச்சியில் அவங்க நிற்கிறாங்க, அந்த சைடு ஒரு மலை உச்சியில் நிற்கிறாங்க, நடுவில் பள்ளத்தாக்கு. அதான் இந்த சைடுல இருந்து அந்த சைடு என்ன செய்யணும்? ஏறி போகணும். அவங்களும் அப்படி இறங்கி இங்கிட்டு கூடி மேலே ஏறி வரணும். யுத்தத்திற்கு எல்லாரும் ரெடியா நிற்கிறார்கள். யாருமே யுத்தத்துக்கு என்ன செய்யலன்னா போகல. எல்லாரும் இந்த நடுப்பகுதியில நின்றுட்டு இருக்கான், பள்ளத்தாக்கு நிக்குதேன்னு சொல்லி. அப்பொழுது விசுவாசத்துல இந்த யோனத்தான் என்ன செய்தான் என்றால், யுத்த வீரர்களை யாரையும் கூப்பிடல, தன்னுடைய ஆயுததாரி தனக்கு துணை நிற்கிறதான படை வீரன் ஒருவனை மட்டும் என்ன செய்யறான்? கூப்பிடுகிறான். இந்த ஆயுததாரியை மட்டும் கூப்பிட்டு சொல்றான். விசுவாசத்துல சொல்றான், எப்பா கர்த்தர் பெரிய நிறைய பேரை வச்சுதான் என்ன செய்வார்? ஜெயம் தருவார் அப்படின்னு அல்ல. அவர் கொஞ்சம் பேரை கொண்டால்
கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது நமக்கு தடையில்லை. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அவங்க அந்த பள்ளத்தாக்கு மேல நம்ம ஏறி போகிறோம். ஏறி அப்புறம் போல நம்ம காமிக்கும் போது பெலிஸ்தர் வந்து இங்கே வா அப்படின்னு சொன்னானா கர்த்தர் நமக்கு என்ன தர போறாரு? ஜெயம் தர போகிறார் என்று அர்த்தம். ஆனா நாங்கள் வந்து உன்னை மேற்கொள்வோம் என்று சொன்னால் நாம் அப்படியே அதே நிலைமையில் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்துல என்ன செய்தான் என்றால், இந்த யோனத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. யோனத்தான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? விசுவாசத்துக்குள்ளே இருந்தால் போதாது, விசுவாசித்து தேவ பிள்ளைகள் என்ன செய்ய பழகணும்? கிரியை செய்ய பழகணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு என்ன தர முடியும்? ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. இந்த யோனத்தான் விசுவாசித்து முன்னேறினா பாருங்க, வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளிந்து கொண்டிருக்க வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தாரையும் பார்த்து, எங்களிடத்தில் ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதத்தாரை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதத்தாரை அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுதத்தாரையும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரையும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரை ஏர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களுக்கு கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் கர்த்தரை விசுவாசித்து பெலிஸ்தருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? முன்னேறினார்கள். இந்த பெலிஸ்தர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சுற்றி திரிகிறவர்கள் என்ற அர்த்தம். பெலிஸ்தர் என்றால் என்ன அர்த்தங்க? யார் நமக்கு விரோதமா இப்ப சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? சாத்தான் தான் என்ன செய்யறான்? வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இந்த யோனத்தானும் இந்த ஆயுதத்தாரியும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் பெலிஸ்தரை எதிர்த்தார்கள். கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் எதிராளாகிய பிசாசானவனை கர்த்தர் முறியடிக்கும்படி உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். நீ தான் விசுவாசத்தில் இந்த சாத்தானை என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். சாத்தான் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கொஞ்சம் பேரை கொண்டுதான் மிகப்பெரிய ரட்சிப்பை என்ன செய்தார் தெரியுமா? கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் செயல்படுகிற உன்னை எந்த பாவத்துல விளைவிக்கலாம், எந்த காரியத்துல விளைவிக்கலாம் அப்படின்னு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற சாத்தானே, உன்னை எந்த விதத்துல முடமாக்கி உன் வாழ்க்கை அப்படியே அவுட் பண்ணலாம்னு சாத்தான் நினைக்கிறானோ, கர்த்தர் அவைகள் மேல் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ விசுவாசத்தினுடைய வல்லமையை காண்பா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோனத்தானை போல விசுவாசிக்க போறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் மேல் கர்த்தர் உங்களுக்கு என்ன தரப்போகிறார்? ஜெயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால், தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்கே நாம் வாசிக்க முடியும். வாசிங்கள் பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம். 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரிய நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரை நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு
வரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகள் சரி, இங்க கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ராஜா மிகப்பெரிய 60 அடி உயரமுள்ள ஒரு சிலையை நிறுத்தி அந்த பாபிலோன் ராஜாவுக்கு அந்த சிலையின் மேல் அங்க இருக்கிற அந்த விக்கிரகத்தின் மேல் என்ன இருந்தது என்றால் விசுவாசம் இருந்தது. இதுதான் நமக்கு எதிரிகளின் கையிலிருந்து நம்மளை என்ன செய்கிறது, காப்பாற்றின தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வத்தின் மேல் அவர்கள் என்ன வைத்தார்கள் என்றால் நம்பிக்கை வைத்திருந்தார். அதுதான் நமக்கு உலகத்தில் எங்கு போனாலும் அன்றைக்கு பாபிலோனியா பேரரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற உடனே இந்த பாபிலோன் ராஜா நினைத்தான், நமக்கு ஜெயத்தை கொடுத்து ஒரு விக்கிரகத்துக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சிலையை செய்து அதை எல்லா மக்களும் வணங்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து 60 அடி உயரம், 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலை என்ன செய்தான் என்றால் செய்து எல்லாரும் வணங்கும்படி என்ன செய்தான் என்றால் செய்வான். ஆனா அதுல 3 பேர் பாருங்க, அவங்க என்ன செய்யல அப்படின்னா 16ஆம் வசனத்திலிருந்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்ப கவனிங்க, அந்த ராஜா நினைத்தான், இந்த தெய்வம் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை போன இடங்கள்லாம் நமக்கு என்ன செய்து தருது, அதனால் எல்லா மக்களும் அதை என்ன செய்ய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தான் என்றால் ஏற்பாடு செய்தான். ஆனா அந்த சூழல்ல கொஞ்சம் ஜனமா இருந்ததான சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, அனனியா மீசாவேல் அசரியா, அவங்களுடைய பெயர் என்னது, அனனியா மீசாவேல் அசரியா, அவங்க பேர் தான் அப்படி மாத்தி வச்சுட்டான். சரிதானா? இப்ப இவங்க 3 பேரும் பாருங்க, யார் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள், கர்த்தர் மேல் விசுவாசம். அது என்ன விசுவாசம்? நிபந்தனை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாசம் வைக்கிறாங்க? நிபந்தனை இல்லாத விசுவாசம். நிபந்தனை இல்லாத விசுவாசம் என்னது? எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்துறதை நாங்க ஆராதிக்க முடியாது. நாங்கள் வணங்குகிற யெகோவா தேவன் மட்டுமே உண்மையான தேவன் என்பதை என்ன செய்தான் என்றால் அவர்கள் விசுவாசித்து அதை அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. எரிகிற அக்னிச்சுடைய ராஜா 7 மடங்கு அதிகமாக்குறான். நல்லா கவனிங்க, நம்மளை சுத்தி பல மடங்கு சாத்தான் சில வேளை சோதனை கொண்டு வருவான். இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல பாருங்க, எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய சிலைகளை அங்கங்க வச்சுக்கிட்டே இருக்கான், வைக்கிறானா இல்லையா? ஆனா தமக்காக வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் மூலமாக அந்த சிலைகள் இடிந்து விழும்படி கர்த்தர் செய்கிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மக்கள், இந்தியாவில் இருக்கிறதான கவர்மெண்ட் எல்லாம் என்ன செய்யறா அப்படின்னா, இப்ப எது வச்சாலும் எப்படித்தான் வைக்கிறான், பெருசு பெருசா ரோட்டெல்லாம் நீங்க பாருங்களேன், டிராவல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்க வச்சுக்கிட்டே இருப்போம், பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் இதை இடிந்து விழ பண்ண போகிறார். நீ விசுவாசிப்பா என்றால் உன் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமை என்ன செய்ய விரும்புகிறார், விளங்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பாபிலோன் தேசமே இதுதான் நமக்கு வெற்றி தந்தது நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா யார் தான் உண்மையான தெய்வம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணினார் தெரியுமா? இந்த 3 பேரை கொண்டு இயேசு மட்டுமே, யெகோவா தேவன் மட்டுமே உண்மையான தேவன் என்பதை கர்த்தர் 4வது நபராக அக்னியின் ஊடாக இறங்கி வந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த சிலை இடிந்து போகும்படி கர்த்தர் செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இது வரைக்கும் பல மனிதர்கள் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். நாங்கள் வணங்குகிற தெய்வம் தான் எங்களை என்ன செய்து உயர்த்துது, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், நீ இயேசுவை வணங்கிட்டு இருக்கிற, நீ ஆண்டவரை தேடுற, உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, போராட்டத்துக்கு மேல போராட்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, என்னைக்காவது தீர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உன்னை பரியாசம் பண்ணினார்கள். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறது. இப்ப கர்த்தருடைய வேலை வருகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வதை நீ பார்க்க போற. உன்னை சுத்தி இருக்கிற மக்கள் பார்க்க போறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறத மற்றவங்க பார்க்க போறாங்க. அப்ப மக்கள் சொல்வாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னிடத்தில்
எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? உன் வாழ்க்கையில 7 மடங்கு சோதனை வந்தது உண்மைதான். நீ என்னை விசுவாசித்து அறிக்கை பண்ணா போதும், நான் 4வது நபராக உன்னோடு இருக்கிறதை இந்த உலகம் அறியும்படி செய்வேன். உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்க போறீங்க? நீங்க விசுவாசித்தீங்கன்னா இப்ப கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்ய போகிறா? வெளிப்படுத்த போகிறா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த தானியேலுக்கு விரோதமாக எதிராளிகள் சதி செய்கிறார்கள். 1 மாசத்திற்கு ராஜாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சவால் விடுகிறார்கள். ஆனால் தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமில் நேராக பலகனி திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி என்ன செய்தானா, ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அப்படி அவன் கர்த்தரை விசுவாசத்தபடினால் அவனை தூக்கி சிங்க கவியில போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த என்ன செய்தார் தெரியுமா, பாதுகாத்தார். இதுவரைக்கும் நீ நிறைய வேலைகளை ஜெபம் பண்ணி இருக்கிற. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இதுவரைக்கும் பல நாட்களா நீ ஜெபம் பண்ணி இருக்கிற, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்ப நான் என் வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். நான் உன் கூட இருக்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய போகிறேன். நான் உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிக்க நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை என்ன செய்தாராம், கட்டி போட்டார். அல்லேலூயா. அதனோவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல. 26ஆம் வசனம், 25, 26. தரியு குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் இதை இனிமே கர்த்தர் மூலமா வெளிப்படுத்த போகிறார். இயேசு உயிரோடு இருக்கிறத உலகம் பார்க்க போகுது. நீ வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை பார்க்க போகிறது. கர்த்தருடைய வேலை வந்துவிட்டது. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடியுது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீ விசுவாசிப்பாய் என்றால் இனி இயேசுவை பத்தி நீ சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். எதிரிகள் வாய்கள் அடைக்கப்படும். நீ இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம் சொன்னவங்களுடைய வாய்கள் அடைக்கப்படும். நிந்தைகளை நான் புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டது போல உன் நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்ப கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். வெளிப்படுத்த போகிறது மட்டுமல்ல, உன் மூலமா இருக்கிற தெய்வனே உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். Yes, the glory to Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா, நம்ம விசுவாசிக்கிற வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக ஆண்டவரே நான் முன்னேறக்கூடாதபடிக்கு எரிகோ பட்டணத்தை கட்டி வைத்திருந்தது போல என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடை பண்ணின அசுத்தாவிகள் கட்டி வைத்திருக்க அந்த அலங்கத்தை இப்ப நீங்க இடிந்து விழ பண்ணுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீ இடிந்து விழ பண்ணுவீர் என்று நாம விசுவாசிக்கிற ஆண்டவரே, பல ஆண்டுகளாக சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்க சாப கட்டுகள் ஆண்டவரே சோதரம் சோதரம் பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களையும் ஆவியானவர் இப்பொழுது அசைவாடி அது நிர்மூலமாக்குகிறதற்காக உமக்கு சோதரம் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு சோதரம்
சோதரம், உமக்கு சோதரம். சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் இப்ப நீர் சுகமாக்குவீர் நான் விசுவாசிக்கிறேன். செத்து போன லாசருவை நீர் உயிரோடு இருப்பினீர் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற நரம்புகளை சுகமாக்க நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தொழுங்கப்பா, நீங்க என்னை தொழுவதற்காய் சோதரம். இப்போ உங்க வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு சோதரம். தேங்க்யூ தேங்க்யூ. யோனத்தான் விசுவாசித்த பொழுது சுற்றி தெரிந்த சாத்தான் மேல் ஜெயத்தை தந்தீரே. இதுவரைக்கும் எங்க குடும்பத்துக்கு விரோதமாக விழுங்கும்படி போராடுகிற எல்லா அசுத்தாவிகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் குடியேற்றுகிறதற்காய் சோதரம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கு விரோதமாக ஆவியானவர் குடியேற்றி எனக்கு ஜெயத்தை தருவதற்காக உமக்கு சோதரம். பிள்ளையை விழுங்கும்படி சாத்தான் சுற்றி திரிகிறான். கர்த்தர் அதன் மேல் உனக்கு ஜெயத்தை தர்றார். பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். இப்ப எதிரிகள் விழுகிறார்கள். சமாதானத்தின் தேவன் சாத்தானும் காலங்களிலே நசுக்கி போடுவார். The glory to Jesus. இந்த glory to Jesus. எப்படி கர்த்தர் அனனியா மீசவேல் அசரியோடு இருந்து அவர் நான்காவது நபராக தம்மை வெளிப்படுத்தினாரோ, இப்ப வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்ப தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்ப உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Thank you Lord, thank you Lord. இப்ப விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எரியோ பட்டணம் இடிந்து விழுந்தது போல எல்லா அடங்கும் இடிந்து விழுது, எல்லா அலங்கும் இடிந்து விழுது. சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பிசாசு கட்டுவித்த கட்டுகள் பல ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கட்டுவித்திருக்கிற அரண் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உடைவதாக உடைவதாக உடைவதாக. சாபங்கள் நீங்குவதாக, கட்டுகள் உடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. இந்த டெலிவரன்ஸ் இந்த டெலிவரன்ஸ் இந்த டெலிவரன்ஸ் பெற்றுகள் 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 கர்த்தருடைய வல்லமை. இவன் சக தக பல கத பல 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 பல. உனக்கு கொஞ்சம் பலகத்தை நாமத்தை வருஜானே பண்ணியிருக்கிறார். இதோ திறந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். இயேசு இறங்கி வந்து கதவை திறக்கிறார்மா. வானம் உனக்கு திறக்கப்படுது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்கப்படுறாரு. The glory to Jesus, the glory to Jesus, the glory to Jesus. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உன் வாழ்க்கையில் இப்ப கர்த்தர் இறங்கி வரதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாசல்ல கர்த்தர் திறக்கிறார். இனி யாரும் லாக் பண்ண முடியாது. இனி யாரும் லாக் பண்ண முடியாது. உன் பிள்ளைகளுடைய கதவை கர்த்தர் திறக்கிறாரு. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறக்கிறாரு. இயேசு திறக்கிறாருமா. ஒருவன் அதை பூட்ட முடியாது. Glory to Jesus. இப்ப கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இப்ப நீ அவருடைய வல்லமையை பார்ப்ப. இப்ப அவருடைய வல்லமை இந்த Glory to Jesus. தரித்திர ஆவிகள் வெளியேறுகிறது. அநேகருடைய வாழ்க்கை கட்டி வைத்திருக்கிற தரித்திரத்தின் ஆவிப்பு வெளியேறுது. நீ உன் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு, உன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வைக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவிப்பு உன்னை கட்டில் அவிழ்க்கிறார். கர்த்தர் கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறார். உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். Riba shaka dharama shaka dhuraba leke dhurima khadaraba bakadura bakadara balaba வெட்கத்திற்கு பதிலாக இரட்டதன பலன் வருவதை காண்பா என்று கர்த்தர் சொல்கிறார். இரட்டதன பலனை காண்பா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தது மட்டுமல்ல, அந்த பாபிலோன் தேசத்திலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன். உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள். உன் சந்ததி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள். நீ அதை பார்ப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நீ அதை பார்ப்பன்னு சொல்ற. நீ இவ்வளவு நாள் என்னை உண்மையா தேடி வந்தபடினால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினாரே. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் உன் சந்ததியை உயர்த்துகிறார். கர்த்தர் உன் சந்ததியை உயர்த்துகிறார். நீ உயர்த்தப்படுவார். உன் சந்ததி உயர்த்தப்படும். எல்லாருக்கும் முன்மா கர்த்தர் உயர்த்துவதை பார்ப்பேன். Thank you Lord, thank you Lord. The glory to Jesus, the glory to Jesus. Hallelujah. சரீர பலவீனத்தை கர்த்தர் மாத்திரார் அநேகருக்கு இந்த இடத்துல. ஒரு சரீரத்திலே நீ பலன் உள்ளவனாக மான் கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு தர்றாரு. மான் கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா குறுக்கு வலிகள் எல்லா பேக் பாயிண்ட் கர்த்தர் நீக்குகிறாரு. இனி நீ நல்ல பலனோடு கூட கர்த்தருக்காய் வாழ்வாய். என்னை பற்றி அறிவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை பற்றி நீ அறிவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய வல்லமை. இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது. விபச்சார ஆவிகள் வெளியேறுகிறது. கண்களின் இச்சைகள் வெளியேறுகிறது. உன் சரீரத்தில் போராண்ட பாவத்தின் கிரியைகள் இப்ப அழைக்கப்படுகிறது. The glory to Jesus, the glory to Jesus. ஒவ்வொரு அவைகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குதே. இயேசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குதே. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென் ஆமென். நோய்கள்
தீருது, பாவங்கள் பறந்தோடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் ஆமென், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். கர்த்தர் மாறாதவர் அல்லவா? இப்ப தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறார். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வல்லமை தேவையோ விசுவாசித்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறேன், இந்த பகுதியில் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவைகள் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உனக்கு சொல்றேன், எனக்கு நல்ல சொந்த வீடு தாங்க கேளுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஆசீர்வதிங்கப்பா, அதுல நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. எங்க பொருளாதாரத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, எங்க பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. நாம விசுவாசிக்கிறேன், இப்ப விசுவாசிக்கிறேன், இப்ப விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. கண்களை பரிசுத்தம், காதுகளை பரிசுத்தம், வாயில பரிசுத்தம், நாட்களை பரிசுத்தம், ஒரு சரீரத்துல கர்த்தர் பரிசுத்தம் தர்றாரு. போராடுகிற இச்சை நாவிகள் வெளியேறுகிறது, உன்னை கட்டி வைத்திருக்கிற சகல அசுத்தாவிகள் வெளியேறுகிறது, ரகசிய பாவங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் உனக்கு தர்றாரு. பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை, பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தரை பார்த்து கேட்கிறார். அந்த glory to இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ அழுது கொண்டிரா. இப்ப தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, பெற்றுக்கொள். The glory to Jesus. உமக்கு மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.